கோரேஸ் அழைக்கப்பட்டவன். அவன் அழைக்கப்பட்டவனானபடினால்தான் கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார், கோரேஸ் என்னுடைய மேய்ப்பன், என் ஜனத்தை மேய்க்க போகிறான், என் தேசத்தை மேய்க்க போகிறான். அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய அவனுக்கு வாழ்க்கைக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்களை அவன் என்ன செய்ய போகிறான்? மேய்க்க போகிறான். மேய்ப்பனுடைய வேலை என்ன? வழி நடத்துவது. மேய்ப்பனுடைய வேலை என்ன? பாதுகாப்பது. மேய்ப்பனுடைய வேலை என்ன? தேவைகளை சந்திப்பது. 23வது சங்கீதத்திலே மேய்ப்பனுக்குரிய எல்லா குணாதிசயங்களையும் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி வைத்திருக்கிறான். அவன் பாதுகாப்பான், அவன் போஷிப்பான், பராமரிப்பான், அவன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பான், ஆடுகளுக்காக யுத்தம் பண்ணுவான், ஆடுகளுக்காக எல்லா நன்மைகளையும் சேர்த்து வைக்கிறவன் மேய்ப்பன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கோரேசின் மேல் வைக்கிறார். அப்ப கோரேஸ் எப்படிப்பட்டவன்? அழைக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, அழைக்கப்பட்டவன். அப்ப அழைக்கப்பட்டவனுக்கு முன்பாக கர்த்தர் போவார். அழைக்கப்பட்டவனுக்கு முன்பாக கர்த்தர் போவார். அழைக்கப்பட்டவனுக்கு முன்பாக கோணல்கள் இருக்க முடியாது. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது உண்மையானால் நமக்கு முன்பாக கோணல்கள் நேராவது சாத்தியம். ஆமென், அல்லேலூயா. அப்ப அழைக்கப்பட்டவன்